தோழர்களே வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட அந்த பார்த்துக்கலாம்ன்ற சேனலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரோட எல்லா ஆண்களுக்கும் சரி, அது பெண்களுக்கும் சரி, வீட்டில் வயதான பெரியவர்கள் இருப்பாங்க, நம்ம தாய் தந்தையர் இருப்பாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் கொடுத்து பராமரிக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே டைமில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல, அட்ராசிட்டிஸ்னால் தாங்க முடியாத அளவுக்கு அட்ராசிட்டிஸ் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க 2ஆம் குழந்தை பருவத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுறது ஃபுல்லாகவே பெரிய பெரிய அட்ராசிட்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது கேட்டு வீம்பு பண்ணுறது, அந்த பழைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, 75 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நான் சொல்ல வரேன், அந்த பெற்றோர்களுக்கு. நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றதான் கிடையாது. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனோட பேரம்பேத்திகளோட அவங்க மெர்ஜ் ஆகி போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்மளை மாதிரி ஆண்கள் தான். ஏன்னா அவங்க போய் அவங்களோட இதை அவங்க மருமகிட்டெல்லாம் பேச மாட்டாங்க. நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, என்ன பிள்ளை இப்படி வளர்த்துருக்க, என்ன பொம்பளை பிள்ளை டவுசர் போட்டு சுற்றுது, என்ன இத்தனை மணி வரைக்கும் உட்காந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கு, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி, என்னோட சொந்த அனுபவத்தில் நான் தனியாக தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சொந்த அனுபவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஒரு 40-45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இதோட வீரியம்ன்றது புரியும், ரொம்ப புரியும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவியாரை நீங்கள் சமாளிச்சாகணும், இந்த பக்கம் தாய் பார்க்கணும். எப்பயுமே அப்பான்றவர் சைலண்ட் ஆயிடுவார். ஒரு 50-60 வயசுக்கு மேலே அவர் சைலண்ட் ஆயிடுவார். அதனால் அவரை பொறுத்த வரைக்குமே பிரச்சனை கிடையாது. இந்த அம்மான்ற கேரக்டர் தான் பண்ணுறது ஃபுல்லாகவே அட்ராசிட்டி, பயங்கர அட்ராசிட்டியாக இருக்கும். அவங்கள சமாளிக்கிறதுலாம் ஒரு 5 வயசு குழந்தைய சமாளிச்சுட்டு போயிடலாம். அதுதான். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கேளுங்க. பல நான் பேச விருப்பப்படலை. நன்றி தோழர்களே, வாழ்த்துக்கள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை.